அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கம். அன்பு நேயர்களே, 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலன்கள். அதில் முதல் ராசியாக காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்கு உண்டான பொதுவாக இது போன்று நாம் சொல்லும் போது எல்லா ஜாதகருக்கும் ஒரே மாதிரியான ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்தின்படி பலன்கள் மாறுபடும். ஆனால் இது பொது பலன் தானே தவிர உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு உண்டான திசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் மாறும். ஆகவே தனது ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழுமையான பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொல்றது ஒரு பொது பலன் தானே தவிர உங்கள் ஜாதகங்களுக்கு உண்டான அக்யூரசி இல்லை. அப்படி உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கொள்ளணும். 2026 எப்படிப்பட்ட முழு பலனை பொறுத்து தெரிஞ்சுன்னா என்னுடைய செல்லில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன்ல உங்களுக்கு ஜாதகத்துடைய காலகட்டத்தை பார்த்து சொல்லப்படும். இப்போ உங்க பலனை இந்த மேஷராசிக்கான பொதுவான பலன்களை பற்றி பார்த்து உங்கள் ராசி மேசராசியுடைய அதிபதி செவ்வாய். அந்த வருஷம் பிறக்கும் போது இந்த வருடமானது இரவு 12 மணிக்கு கன்னியா லக்னத்துல உதயமாகும். அதை வச்சு பார்க்கும்போது உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி போயிட்டிருக்காரு, கண்டக சனி. பொதுவாக மேசராசிக்கு 7 சனி போயிட்டு இருக்கிற காலகட்டம். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தையும் 11ஆம் இடமான ராஜஸ்தானத்தையும் பார்ப்பதெல்லாம் 7 சனிகளுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு காலத்தை தள்ளிட்டு வந்துருக்கோம். அது 2026 ஜூன் மாசம் வரைக்கும் அப்படி இருக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கேந்திர ஸ்தானமாகிய 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு குருவானவர் பயிற்சியாளர். அவங்க யாரும்போது உங்களுடைய ராசிக்கான 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கும்போது சரியினால் ஏற்படக்கூடிய நிலையில கட்டுப்படுத்துவார். அதே போல ராகு கேது 11ஆம் இடத்தில் பொதுவாக மேச ராசிக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ பாதக ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது ஒரு கெடுதலானதை புதுப்பாருங்க. அது இப்ப குருவானவர் ஜூன் மாசம் வரைக்கும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சியாகி எல்லா இடத்துக்கும் முன்னோக்கி போனா அந்த ராகு பின்னோக்கி தான் வரும். அவர் வரும்போது 11ஆம் இடத்துக்கு ராகுவானது 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதே போல 5ஆம் இடத்துக்கு கேதுவானவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்ப குருவும் கேதுவும் சந்திக்கக்கூடிய காலம். ஆனால் அது என்னன்னா டிசம்பர் மாசத்துல நடக்கிறதுனால அந்த 2026 கடந்து. அப்ப அதனால ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம 2026 சந்திக்க போவது கிடையாது. ஆகவே இந்த குருவனுடைய பார்வை ராகு மேலே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தொடர்றதுனால இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும் கற்றுக்கொள்வார். பொதுவாகவே மேசராசிக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதையெல்லாம் குரு சரி செய்து கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம்.
எல்லாருக்குமே மேசராசி ஓரளவுக்கு சுகமான பலனை கொடுக்கும். அதே போல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அதிகாரங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எந்த குரு பயிற்சியில ஒரு அமைப்பினை ஏற்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வீட்டை பார்க்கும்போது கேள்வியினால் இருக்கக்கூடிய தோஷம் விலகப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கும். தொடர்பு தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி குரு பயிற்சிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க, இறை வழிபாட்டில் ஈடுபாடு பண்ணுவீங்க. எல்லா விதத்திலையும் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்கலாம். பொதுவாகவே குரு கேந்திரஸ்தானம் இருந்து நல்லதுதான். காரணம் என்னன்னா 7ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாகிஸ்தானமும் 7ஆம் இடத்தை பார்க்கணும், முதல்ல 11ஆம் இடத்தை பார்க்கணும். ஜெனரலா அந்த இடங்கள் எல்லாமே சுபபலன் கொடுக்கக்கூடியதான். அது புது பார்க்கறதுனால இது நல்ல நன்மைகள் ஏற்படுத்தும். இதுதான் அந்த 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடியதான் பாத்தீங்கன்னா ரொம்ப சொத்துறையும் விலையையும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வீட்டை குரு பார்க்கும் போதுதான் அந்த வீடுகள் சுத்தமடையும் போது வெட்பலன்களை படிச்சிருப்பாங்க. அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தான் கொடுத்து போகும். அதுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாம இந்த குரு பார்த்துக்கும். 7 சனியுடைய இருந்தும் கொஞ்சம் வெளிவரத்துக்கு இந்த குருவுடைய பார்வையானது நம்ம ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அமையும். பொதுவா வீடு விரயங்கள் சுக விரயங்களாக மாற்றத்துக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடுகளோ இல்லை என்ன செய்யலாங்கிறத தகுந்த ஜாதகங்களுடைய ஜோதிட ஆலோசனை கேட்டு அதை பற்றி நடந்துட்டீங்களா? மேச ராசிக்காரர்களுக்கு 2026 2026 அதே வாழ்க்கை